ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஏபி கொடுக்காம ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப் போடணும். இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால ஆரோ டயக்ராமுக்கு ஏவும் பியும் நம்மளுக்கு தேவை இல்லையா? அப்போ ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏபி XY கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து எதுவாக இருக்கும், ஃபஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டில் உள்ள நம்பராக இருக்கும். இப்போ 1 2 3 4 5 ஓகே, ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை போட வேணாம். இப்போ 1 2 3 எக்ஸ் வந்து 1 2 3 4 5 ஃபஸ்ட்டில் உள்ளது. y is equal to செகண்ட் உள்ள செகண்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 3 தட்டி வந்துருக்கு. ஸோ நான் ஒரு தட்டி போட்டுக்குவோம். அப்புறம் 3 4, அப்போ 2 3 4 தான் y. ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆரோ டயக்ராம் வழக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரோ டயக்ராம்னா XY 1 2 3 4 5 போட்டுக்கோங்க. அடுத்து 2 3 4 போட்டுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே. ஸோ அதுக்கு அவங்க என்ன எதுக்கு பேர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நேரம் நம்ம பேர் பண்ண வேண்டாம். அதான் 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. செகண்ட் ஒன்று வந்து என்ன கேட்குறாங்க, டேபிள் வழக்கமாக XY உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு இதுக்கு 2, 3க்குமே 2 வரும். அடுத்து 3 4, அவ்வளோதான் டேபிள். கிராஃபும் அதே மாதிரி தான், ஈஸி தான். ஏன்னா கிராஃப் வந்து எக்ஸு ஒய் போட்டுக்கோங்க. 5 வரையும் தான் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 போட்டுக்குவோம். அடுத்து வந்து 2 4 6 8. இப்போ வந்து 1க்கு நேராக என்ன வரும், 2 வரும். 2க்கு நேராகவும் 2 தான். 3க்கு நேராகவும் 2 தான். அடுத்து 4க்கு நேராக 3, 5க்கு நேராக 4. ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்து கீழே வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.